இந்த கதையை ஃபுல்லா கேட்டுட்டு இதுல இருந்து என்ன நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே 83. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனுஷன் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வானத்துல ஒரு கழுகு ஒரு பாம்பு இறைய எடுத்துட்டு போச்சு. அப்ப அந்த பாம்பு கிட்ட இருந்து ஒரு துளி விஷம் இவர் கொடுக்குற அன்னதானத்துல வந்து விழுகுது. இது தெரியாம சில மக்கள் இதை சாப்பிட்டு இறந்து போறாங்க. இவரும் அன்னதானம் கொடுக்கறது நிப்பாட்டிடுறாரு. இப்ப சித்திரகுப்தன் யமதர்மன் கிட்ட இந்த பாவ கணக்கை யார் மேல எழுதிட்டுன்னு கேக்குறாரு. இப்ப யமதர்மன் அந்த மனுஷனும் 4 பேருக்கு சாப்பாடு தான் போட்டான், அவன் மேலயும் தப்பு இல்ல. அந்த கழுகும் சாப்பிடறதுக்கு உணவு தான் எடுத்துட்டு போச்சு. அந்த பாம்பும் பாவம் உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் யோசிச்சு சொல்றேன்னு யமதர்மன் சொல்றாரு. இப்ப திருப்பியும் அந்த மனுஷன் அன்னதானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2 வயசானவங்க ஒரு 4 பேர்கிட்ட வந்து இங்க அன்னதானம் எங்க போடுறாங்கன்னு வழி கேட்க, இப்ப 4 பேரும் அங்கதான் அன்னதானம் போடுறாங்க, ஆனா சாப்பிட்டீங்கன்னா இறந்து போயிடுவீங்கன்னு சொல்ல, இப்ப அந்த 2 பேரும் சாப்பிடாமே திரும்பி போறாங்க. இப்ப யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டு ரொம்ப நாளா ஒரு பாவ கணக்கு பெண்டிங்ல இருந்துச்சுல, அதை தூக்கி இந்த 4 பேர் மேல போடு அப்படின்னு சொன்னாராம். இப்ப இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? சிம்பிளா ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க.